அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 24/6/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக சென்னையெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை, சென்னை தமிழ்நாடுலாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடிட்டோரியல் பேஜுக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ஸ் சேஞ்ச்டு பெஞ்ச் ஸ்பெல்ஸ் மோர் ஹோப் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதாவது லோக்சபா எலெக்ஷன் பற்றி தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம நிறையவே வந்து இதை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் இது வந்து எடிட்டோரியல் பேஜில் டெல்லி பேஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் கேவி பிரசாத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டோரியல் பேஜில் வந்து இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் இதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதான் இப்போ அப்போசிஷன் பார்ட்டியோடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா லோக்சபாவில். ஸோ அதை வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணி இப்போ நிறைய ஹோப் வந்து அதனால் வந்திருக்கு. இந்த ஒரு டெமோக்ராட்டிக் இந்தியா கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறையவே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா ரூலிங் பார்ட்டியோடைய மெம்பர்ஷிப்பே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்ததுனால எந்த ஒரு பில் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, யாரையாச்சும் சஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லை மணி பில்லாக மாற்றுறதா இருக்கட்டும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து அவங்களே ரூலிங் பார்ட்டி அவங்கள தனக்கு தானே வந்து பார்த்திங்கன்னா முடிவு செஞ்சு இது வந்து முடிவு எடுத்துடுறாங்க. அதனால் வந்து அப்போசிஷன் பார்ட்டியோடைய குரல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு, ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சுன்றதுனால 2/3 அவங்களே இருந்ததுனால ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது தான் இங்கே அவங்க 1/3 வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்ம தான் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கல அப்படின்றதுனால வந்து அவங்க தனக்கு தானே எந்த ஒரு டிஸ்கஷன் இல்லாமல் அந்த பில் வந்து பாஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிறையவே நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாப் ஆகும். ஏன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் பார்ட்டி இருக்கிறதுனால ஸோ கன்ஃபார்ம் இனிமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த ஒரு பில் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ லோக்சபாவில் ஒரு டிபேட், ஒரு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிபேட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பில்லும் பாஸ் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்பிக்கை. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹோப் வந்து நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 163 பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் நிறைய இந்த எப்படி சொல்கிறது சஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஷின் பண்ணலாம் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எந்த ஒரு ஆன்சரபிளுமே இல்லாமல் ரொம்ப அன்ஆன்சரபிளாக இருந்தாங்க. ரொம்பவே அது வந்து அலட்சியமாக நினச்சிக்கிட்டு அவ்வளோவா வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. ஏன்னா வந்து இவங்களே வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால ஸோ அது ஒரு பெருசாக பொருட்படுத்தாமல் நிறைய இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும் அவங்களே வந்து முடிவு எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா இது எல்லாமே மாறும் அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் அப்போசிஷன் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்து அதாவது பாஸ்ட்டில் ரொம்ப கம்மியாக இருந்ததுக்கும் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்ற நிறைய வித்தியாசத்தை பற்றி இவர் பேசியிருக்காரு. அண்ட் தென் ஒரு லோக்சபா அப்படின்றது ஒரு டிபேட்டு, ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அது மறுபடியும் வந்து தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு எடிட்டோரியலில் தான் வந்து இதில் அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்கே இதுவே பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் சேஃப்டி சேலஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையவே வந்து இப்போலாம் நிறைய ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே நடக்குது, நமக்கு நல்லா தெரியும். ஸோ நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் வந்து வந்திருந்தது கூட்ஸ் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிகோங்கா அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஸ் கூட வந்து ரொம்ப வேகமாக மோதி 11 பேர் வந்து இறந்துருக்காங்க, 40 பேருக்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி அடிபட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையவே வந்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. நிறைய இருக்குது அப்படின்னாலுமே பாஸ்ட்டு அதாவது ரொம்ப பழைய இதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் பீரியடை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு தான் வருது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம இந்தியா வந்து நம்ம குறைச்சிட்டு தான் வரமே தவிர அவுட் ஆஃப் இந்தியா மற்ற நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த 0 ட்ரெயின் ஆக்சிடெண்ட்ஸாக மாற்றிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து 0 ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டாக மாற்றணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய கோலாக இருக்குது. ஸோ அதுக்கு மெயினாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய இந்த காவாச் அப்படின்றத பற்றி நிறைய வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு சென்சார் மூலயமா வந்து நம்ம அந்த ரேடியேஷன் மூலயமாவே வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஏதாச்சும் எவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படின்ற மாதிரி வச்சு ஸோ ஆட்டோ பிரேக் கூட பார்த்திங்கன்னா தானாகவே
ப்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் தான் காவாட் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் தென் ரிசர்ச் டிஃபென்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காவாட் சிஸ்டம் அப்படின்றத வந்து ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பட் ஆனால் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு 15,000க்குள்ளே நம்ம வந்து இருக்கணும். ஆக்சுவலி ஒரு 15,000 ஒரு கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த காவாட் சிஸ்டம் அப்படின்றது அப்ளிகபிளாக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு நல்ல சேஃப்டியான செக்யூர்டாக வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் வராமல் தவிர்க்க முடியும். பட் ஆனால் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா 68,000 கிலோமீட்டர் 15,000 எங்கே இருக்குது, 68,000 எங்கே இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா லேக் ஆஃப் வெண்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம லேக் ஆஃப் வெண்டர்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா பட் நம்ம அதுக்கு அட்லீஸ்ட் நம்ம அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகணும் இல்லையா. ஸோ அதனால் மோஸ்ட்லி யூரோப்பியன் ட்ரெயின் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றத பற்றி அட்லீஸ்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஜென்ரல் மேனேஜர் இந்தியன் ரயில்வேஸ் லீடர் ஆஃப் ட்ரெயின். ஸோ இவர் வந்து வந்தே பாரத் ப்ராஜெக்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ரயில் கன்சல்டன்ட் இந்த மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பீனியன் பேஸில் வந்து இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆக்சுவலி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடிட்டோரியல் அண்ட் ஒப்பீனியன் இது ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். சப்போஸ் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஓகே இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது ஒரு சினிமா கதையாக எடுத்து நம்ம வந்து யூபிஎஸ்சிக்கு வரப்போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் இது சினிமாவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நிறையவே வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த சென்சார் போர்ட் டுவார்ட்ஸ் மங்கி மேன் ரிலீஸ் ஈவன் ஆஃப்டர் குளோபல் கட்ஸ் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்களே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் அப்படின்றது ரொம்ப மெயினான ரோல் கிடையாது. பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஆர்கனைசேஷன் பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். எதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிபிஎஃப்சி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆர்கனைசேஷன் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சுட்டரியான பாடி வந்து ஒரு கான்ஸ்டியூஷனலாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க எங்களோட ரோல் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாரோட ஃபிலிம்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா படம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. அதாவது நம்ம நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இந்த UA7+, UA13+, UA16+ அப்படின்லாம் நம்ம இப்போ நிறையவே கேள்விப்பட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதை சம்மந்தப்பட்டது எல்லா சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதெல்லாம் இவங்களோட வேலை தான் இந்த சிபிஎஃப்சி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படின்றவங்களோட வேலை தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி சர்டிஃபிகேஷன் ரூல் 2024 அப்படின்ட்டு வந்து ஒரு ரூல் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா UA ரெண்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது. யூன்றது யூனிவர்சல், UAன்றது யூனிவர்சல் அடல்ட்ஸ் அப்படின்றது. அதாவது அடல்ட்ஸ் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா UA அடல்ட்ஸ் மட்டும் பார்க்கக்கூடியது வந்து UAனும் அடல்ட்ஸ் இல்லாமல் எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்றது பொதுவாக வந்து யூனிவர்சல் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அதாவது ஸ்பெஷலைஸ்டு செட் ஆஃப் பீப்புள் அப்படின்றது. அதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியோ இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் ஓப்பனாக வந்து அந்த ஒரு வேளை அந்த இதில் காமிச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு நமக்கு டக்குன்னு காட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்காது. ஏன்னா வந்து அவங்க பயப்படுவாங்க, அவ்வளோவா அது அவங்களுக்கு தெரிய வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மூவிஸை வந்து எஸ் அப்படின்னு வந்து கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ அந்த 2024 ஆக்ட்டு இதுக்கப்புறம் ரொம்ப ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா UA12+, UA7+, UA13+, UA16+ இந்த மாதிரி நிறையவே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்லாம் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஎஃப்சி அப்படின்றவங்க தான்ன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இப்போ ஏன் நம்ம இதை பற்றியெல்லாம் இந்த ஆர்கனைசேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மங்கி மேன் அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த சிபிஎஃப்சி வந்து ஒரு ரேட்டிங்கே கொடுக்கல. இவங்களோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு அவங்க டேபிளுக்கு வந்தோடனே ஒரு 5 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சப்போஸ் சர்டிஃபிகேஷன் கொடுக்கலன்னா இதை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹமாரே பாரா அப்படின்ற மாதிரி ஒரு மூவி வந்துருந்தது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட்டில்லாம் கூட சேஞ்ச் பண்ணாங்க. இந்த சிபிஎஃப்சி வந்து டைட்டில் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில இது சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் ஆனால் இப்போ என்ன ஆயிடுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மங்கி மேன் அப்படின்ற ஒரு படத்தை 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 days வந்து ஆயிடுச்சு. 5 நாட்கள் ஆகிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா
எந்த ஒரு கமெண்ட்டுமே கொடுக்கல அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வர்றதுக்கான காரணமாக இருக்குது. ஸோ இந்த மங்கி மேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்ஸ் அண்ட் ரிலிஜியன் இந்த மிக்சஸ் இந்த கலக்கிறாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த பொலிட்டிக்ஸ் அண்ட் ரிலிஜியன் ஸோ அந்த மிக்சஸ் பற்றி வந்து எடுத்த ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட ட்ரெய்லர் பார்த்து நிறைய பேர் அட்ராக்ட் ஆகிருக்காங்க. பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் இவங்க ஏன் இன்னும் ரிலீஸ் பண்ணல, எந்த ஒரு சர்டிஃபிகேஷனுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து RTA அப்ளிகேஷன் வாஸ் ஃபில்டு பை ஹிந்து. ஒரு ஹிந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டில் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை வந்து விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக டவுட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆக்சுவலி இவங்க 5 டேஸ்க்குள்ளே அட்லீஸ்ட் இதை சேஞ்ச் பண்ணி இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த படமாச்சு வந்திருக்கணும். இல்லை சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் அவங்க ரீசெக் பண்ணி அதுக்கப்புறம் விட்டுருக்கணும். பட் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட ரைட்ஸை வந்து நம்ம மீறுற மாதிரி தானே. சப்போஸ் 13(1)A அப்படின்றது ரைட் டு ஸ்பீச் தான். பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஸோ இவங்களோட ரைட்ஸ் டு ஸ்பீச் வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கொஷின் எழுப்ப தோணுது. பட் ஆனால் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 19(1)A வந்து இந்த ரைட் டு ஸ்பீச் பற்றி பேசினாலும் 19(2) வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது நம்மளுடைய நாட்டோட சோபர்ஜினிட்டி இல்லை இன்டெகிரிட்டியை பற்றி வந்து கொஞ்சம் அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பேசினா அந்த மூவி அமைஞ்சிருந்தாலும் எதாவது பேசுகிறது இல்லை ஏதோ ஒன்று சம்திங் ஒரு டாக்குமெண்ட் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் பற்றி தப்பாக அமைஞ்சிருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து அவ்வளோவா பேன் பண்ணுவோம் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த மங்கி மேன் அப்படின்றது வந்து ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. பட் ஆனால் இந்தியா தவிர மற்ற எல்லா நாடுகளையும் ஆல்மோஸ்ட் வெளிநாடுகளில் நிறைய நாடுகளில் இந்த மங்கி மேன் அப்படின்றது ரிலீஸ் ஆகிட்டாலுமே நம்ம ஏன் இந்தியாவில் மட்டும் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்றது தான் இந்த கொஷின் இந்த ஆர்டிக்கல் வர்றதுக்கான ஒரு எழுப்பமாக இருக்குது. ஸோ மற்றபடி ஓகே ஸோ இதெல்லாம் அவ்வளோவா எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. நம்ம ஸோ ஸ்கிப் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே இந்த டெக்ஸ்ட் டு கான்டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் எ ஸ்பீக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ நான் இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரோடைம் ஸ்பீக்கர் இது மாதிரி நிறையவே பேசிகிட்டே இருக்கோம். ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த ப்ரோடைம் ஸ்பீக்கர் என்ன ஸ்பீக்கர்னால் என்ன அப்படின்றது எல்லாமே. ஸோ ஸ்பீக்கரோட டியூட்டிஸ் இங்கே கொடுத்துருக்க மாதிரி 1 லைனில் வந்து நான் டியூட்டிஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லு வந்து மணி பில்லாக பாஸ் பண்ணோன்னா அது வந்து ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா காரணம். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஓகே நிறைய பேர் வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அதாவது லோக்சபாவில் பாதிக்கும் மேற்பட்டவர் வந்து இந்த பில்லை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது தான் அவர் அக்செப்ட் பண்ணால் தான் அது வந்து மணி பில்லாக மாறும். ஸோ அது மெயினான ஃபங்க்ஷனாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதுதான் ஆக்சுவலி ரொம்ப மெயினான ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 26th June அன்றைக்கி ஸ்பீக்கர் அந்த பொசிஷனுக்கான எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இப்போ புதுசாக லோக்சபா வந்திருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு எலெக்ஷன் தான் வந்து அந்த லோக்சபாக்கான ஸ்பீக்கரோட எலெக்ஷன் வந்து 26th June நடக்க போகுது. ஸோ இதை டேட்டை ஃபிக்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்துட்ட பிறகு அந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த டேட் அன்றைக்கி தான் வந்து இந்த டெப்டி ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்து ஸோ ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த லோக்சபாவை வெற்றிகரமாக நடத்துவாங்க. ஸோ ஒரு ஷார்ட்டாக நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இதுக்குமே பார்த்திங்கன்னா ஹவஸ் மெத்தனால் ப்ரொக்யூர்டு அண்ட் யூஸ்ட் ஆஸ் லிக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது சின்னதாக நீங்கள் சும்மா பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்லாம் நிறைய நடந்தது இல்லையா. ஸோ அதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா மெத்தனால் தான். ஸோ ஆக்சுவலி வந்து என்ன நடந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எத்தனால் வந்து அவங்க தயாரிக்கிறத தடை பண்ணதுனால இவங்க திருட்டுத்தனமாக வந்து மெத்தனால் வாங்கிட்டு வந்து அதில் வந்து கலந்துருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேர் வந்து இறந்துருக்குது. ஆக்சுவலி மெத்தனாலுக்கும் எத்தனாலுக்கும் ஒரு யூனிக்கான ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா மயக்கம் தரக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான யூனிக்கான ப்ராப்பர்ட்டி. பட் ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த எத்தனால் அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் டைல்யூட் ஆனது. மெத்தனால்ன்றது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் ஆனது. எத்தனால் வந்து கொஞ்சம் நிறைய கொஞ்சம் லேட்டாக அஃபெக்ட் பண்ணும். மெத்தனால்ன்றது சடனாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுமே வந்து பார்த்து இந்த வந்து பாய்சன். பட் ஆனால் மெத்தனால் அப்படின்றது சடன் பாய்சன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து செயல்பட்டு அதாவது இந்த மெத்தனாலில் வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக கிட்னி வந்து யூஸ் ஆகும்போது அது வந்து ஃபார்மிக் ஆசிடாக வந்து
முடியும் அப்படின்றதுனால அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மிக் ஆசிட் நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து பரவி, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய இன்சிடெண்ட்கான ஒரு இதுவாக அமைஞ்சிருக்கு. அதுதான் வந்து இதுக்கு காரணம். ஸோ அதை பற்றி நம்ம சின்ன விஷயமா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ மற்றபடி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. மறுபடியும் அந்த யூரோப்பியன் யூனியன் பற்றி இந்த ஏஐ பற்றி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐ ஆக்ட் பற்றி எல்லாம் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி வி ரீச் 10 மில்லியன் நாள் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.